வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. ஸோ எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீனே ஒரு ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க. இங்க குருஜியா ஒரு நபர் இருக்காரு. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே சொற்பொழிவு எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டு இருக்காங்க. குருஜியும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட ரூம்குள்ள போயிடுறாரு. குருஜி எப்படியாவது பார்க்கணுன்ற மாதிரி ஒரு லேடி நினைக்கிறாங்க போல. குருஜி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த ரூம்குள்ள போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள குருஜியோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இந்த லேடியை தடுத்துடுறாரு. என்ன நீங்க பாட்டுக்கு போறீங்க, அப்படிலாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. குருஜி என்னோட வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும், வீட்டுல நிறைய பிரச்சனை எல்லாம் நடக்குது, இவர் பூஜை பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குருஜி அப்படிலாம் வரமாட்டாரு, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. அப்ப குருஜியே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட் விஷயத்த சொல்றாரு. இந்த லேடியும் நீங்க கண்டிப்பா வரணும், நான் உங்களோட ரொம்ப பெரிய டிவோட்டி, என் ஆசையை நிறைவேத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இதனால குருஜி இருக்காருல, போலான்ற மாதிரி சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த லேடி வர சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி குருஜியும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்டும் சரி, அந்த லேடியோட தங்கச்சியும் சரி, குருக்கு பயங்கரமா மரியாதை எல்லாம் செலுத்துறாங்க. குருவன் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்றாரு. நீங்க சாப்பிட்டு போனா சந்தோஷப்படுவோன்ற மாதிரி சொல்றாங்க. குருஜி அதுக்கும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அசிஸ்டன்ட் அதெல்லாம் வேணாம், கிளம்பலான்ற மாதிரி குருஜி கிட்ட சொல்லிட்டாரு. ஆசைப்படுறாங்க, சாப்பிட்டு போலான்ற மாதிரி குருஜி சொல்லிட்டாரு. இப்ப குருஜியும் அசிஸ்டன்ட்ங்களும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே குருஜிக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. இவர் மயக்கம் வருதுன்ற மாதிரிலாம் பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அவருக்குமே மயக்கம் வருது. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இந்த ஃபேமிலி திட்டமிட்டு தான் இப்படி பண்ணிருக்காங்க போல. இப்ப அசிஸ்டன்ட்ங்களை அதே இடத்துல விட்டுறாங்க. இந்த குருஜியை மட்டும் இவங்க பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. குருஜி இப்ப போதையான நிலைமையில தான் இருக்காரு. இப்ப குருஜி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறாங்க. ஒரு லேடிக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அப்பதான் வேற ஒரு லேடி இந்த இடத்துக்கு வரதை நமக்கு காட்டுறாங்க. வந்திருக்க லேடியோட பேரு சலோனி அப்படின்றது. இப்போ ஒரு பொண்ணு கூட இந்த குருஜி ஒன்னா இருக்க மாதிரிலாம் இவங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க. இந்த குருஜியை மிரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க போல. இந்த ஃபேமிலி சலோனி ஆட்கள், சலோனி சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சலோனி தான் இந்த டீமோட ஹெட்ன்றது நமக்கு தெரிய வருது. எதுக்காக குருஜியை இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப வித்யான்ற ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அப்பா அம்மா சொன்னதை பத்திலாம் இவங்க மைண்டுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா திட்டின மாதிரி சில கிளிப்பிங்ஸை நமக்கும் காட்டுறாங்க. இவங்க செத்து போயிடலாம் முடிவு பண்றாங்க போல. அதுக்காக தான் ஒரு லெட்டர்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட தங்கச்சி பிரியா இந்த இடத்துக்கு வந்துடுறா. காஃபி தரதுக்காக தான் வந்திருப்பா. அப்படி காஃபி தரும் போதுதான் அக்கா எழுதி வச்சிருக்க லெட்டரை பாத்துறா. அக்கா சாகலான்னு முடிவு பண்ணி லெட்டர் எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா டென்ஷன் ஆயிடுறா. எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலாம்னு நினைச்ச, இந்த மாதிரி எல்லாம் மட்டும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஃபேமிலியே ஒரு குருஜியை தான் வழிபடுவாங்க. வித்யா மட்டும் அந்த குருஜியை வழிபட மாட்டாங்க. நாங்க எல்லாருமே அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் பெட்டரா ஃபீல் பண்றோம், நீ அந்த குருஜியை பாக்குறதுக்காக போ, கண்டிப்பா பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. சரின்ற மாதிரி வித்யாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு குருஜியை காமிச்சாங்கல்ல, அந்த குருஜியை போய் பாருன்ற மாதிரி தான் தங்கச்சி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப சர்வேஷ்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவனை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவன் வித்யாவை தான் கவனிச்சிட்டு இருக்கான். வித்யா ஜாகிங் ஓடி வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவன் குறுக்க வந்துடுறான். வந்தவன் இருக்கான்ல, ஒன்னால தான் என்னோட அண்ணன் ஜெயில இருந்துட்டு இருக்காரு, நீ கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நான் எதுக்காக வாபஸ் வாங்கணும், என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னால கேஸை வாபஸ் வாங்க முடியாது, இதுக்கப்புறம் எனக்கு தொல்லை கொடுத்த என்ன பண்ணுவனே தெரியாது, போலீஸ் கிட்ட போயிடுவன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதனால சர்வேஷ்க்கும் இந்த இடத்துல பயம் வருது. மேற்கொண்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். இப்ப இவங்களுமே இந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சலோனி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குருஜியை வீடியோ எடுத்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப குருஜி அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சலோனி எடுத்த வீடியோ வச்சு அவரை மிரட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும், எனக்கு நிறைய காசு தரணும், 4 கோடி ரூபாய் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. எது அவ்வளவு காசா, அவ்வளவு காசுலாம் என்கிட்ட இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போதைக்கு இருக்க காசை தாங்க, உங்க மூலியமா எப்படி சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரிலாம் இந்த ஃபேமிலி சொல்றாங்க. குருஜிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப நைட்டு நேரம் வித்யாவை நமக்கு காட்டுறாங்க. வித்யாவை கார்ல யாரோ ஃபாலோ பண்றாங்க போல. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி வித்யா செம்ம வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அந்த வழியா விஜய்னு ஒருத்தர் பைக்ல வராரு. விஜயை பொறுத்த வரைக்கும் வித்யாவோட ஃப்ரெண்டு போல. என்னாச்சு பைக்ல ஏறுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபாலோ பண்றாங்க, நீ சீக்கிரமா போன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த காருக்கு ஆட்டம் காமிச்சிடுறாரு. இப்போ ஒரு இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு.
இவங்க பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. தண்ணி குடிச்சா பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாரு. நீ இங்கே இரு, நான் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு கொஞ்சம் தள்ளி போறாரு. இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா மூச்சு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வித்யாக்கு பின்னாடி யாரோ பொறுமையா வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வரது யாருன்றத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. அப்படி வந்தவங்க இருக்காங்கல்ல, வித்யாவை இந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க போல. ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ்க்கு தகவல் போயிருது. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. அப்பதான் அசிஸ்டன்ட் சில விஷயங்களை சொல்றாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் ஜெயில இருக்கான் சார். அந்த ஃபேமிலி கூட கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அந்த ஃபேமிலியை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஃபேமிலியை பார்க்கறதுக்காக இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. இப்பதான் நமக்கு சர்வேஷோட அப்பாவை காட்டுறாங்க. அதாவது வித்யாவை ஒருத்த மிரட்டினா பாத்தீங்களா, அவன் தான் சர்வேஷ். அவனோட அப்பாவை தான் நமக்கு காட்டுறாங்க. உங்க பெரிய பையனுக்கு எதிராக ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தால, அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, நீங்க அந்த டைம் எங்க இருந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன சார் நான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பதான் ஆகாஷ்க்கு சர்வேஷ்னு ஒரு தம்பி இருக்கிறது தெரிய வருது. அதாவது ஜெயில இருக்கவன் பேரு ஆகாஷ், அவனோட தம்பி பேரு சர்வேஷ்னு உங்களுக்கு தெரிய வருது. சர்வேஷ் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சர்வேஷ் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல தான் இருப்பான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்படியா, அவனை பார்க்கணும், அவனுக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்பவும் கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பையனுக்கு கால் போகவே மாட்டேங்குது. கால் போல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உங்க பையன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். பையன் வீட்டுக்கு வந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இந்த அப்பாவும் ஏத்துக்கிறாரு. வித்யாவோட ஃபேமிலியை ஸ்டேஷனுக்கு வர வைங்க, அவங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப வித்யாவோட அப்பா அம்மா தங்கச்சி 3 பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணு இறந்து போனதை எங்களால நம்பவே முடியலன்ற மாதிரி இவங்க 3 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு கேக்குறாரு. இவங்களுமே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேருமே ஒரு குருஜியோட டிவோட்டின்றது இவருக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்க செயின்லாம் போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் இவர் கவனிச்சுக்கிறாரு. இப்பதான் தங்கச்சி தெரிஞ்ச ஒரு தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா வித்யா சாவணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லெட்டர் இப்ப கூட தங்கச்சி கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் இந்த இடத்துல காட்டுறா. வித்யா சாகணும்னு நினைச்சதுக்கு பேரண்ட்ஸ் தான் காரணம்ன்றது இவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலா வித்யாக்கு ரேப் அட்டெம்ப்ட் நடந்திருக்குல்ல, வெளியே போனா எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறாங்க. அதனால வித்யாவை வீட்லயே இருக்க சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் வித்யா வெளியே போறன்ற மாதிரிலாம் போயிருப்பாங்க. அது சுத்தமா பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்காது. அதனாலதான் நம்ம இறந்து போயிடலான்ற மாதிரிலாம் வித்யா யோசிச்சிருப்பாங்க. இறந்து போகிற அளவுக்கு பொண்ணு யோசிச்சிருக்கானா எந்த அளவுக்கு நீங்க திட்டி இருப்பீங்க, இதுல இருந்தே தெளிவா புரியுது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. நாங்க வெளியே போனாலே வித்யாவை பத்தி தான் கேட்பாங்க, அதனால தான் வித்யாவை கொஞ்ச நாள் வெளியே போக வேணான்ற மாதிரிலாம் நாங்க சொன்னோம், மத்தபடி எதுவுமே இல்லைன்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி அவ ஒரு டாக்டர் கிட்ட தெரப்பிக்காக போயிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. வித்யா மேல எந்த தப்புமே இல்ல, ஆனா வித்யாக்கு நடந்த விஷயத்தினால இவங்க குடும்பம் பேரு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அதனால இவங்களே கூட வித்யாவை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க. குருஜியை இன்னமும் இந்த ஃபேமிலி பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. குருஜி கிட்ட நிறைய காசு இருக்கு போல, அந்த காசெல்லாம் இவங்க கிட்ட எடுத்து தராரு. ஆனா அதுல வெறும் 40 லட்சம் தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்ன்ற மாதிரிலாம் சலோனியும் டீமும் கேக்குறாங்க. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி குருஜி சொல்றாரு. அதான் இவ்வளவு பெரிய ஆசிரமம் இருக்குல்ல, இதுல ஒரு பாகத்தை வேணா வித்துறலாம், அது மூலியமா வரும்ல, அதை தாங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. வித்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் லேடி கிட்ட தெரப்பிக்கு போனாங்கல்ல, அந்த டாக்டர் லேடி கிட்ட பேசுறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அவ சமீப காலத்துல ரொம்ப பெட்டர் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. சர்வேஷ் முன்னெல்லாம் பேச வந்தாலே நான் ரொம்ப பயப்படுவேன், ஆனா இன்னைக்கு சர்வேஷ் கிட்ட தைரியமா பேசினேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணனா நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரி சர்வேஷ் கிட்ட சொன்னாங்கல்ல, அதுதான் தைரியமா சொன்னதா இந்த டாக்டர் லேடி கிட்ட சொல்றாங்க. பரவாயில்ல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி கேக்குறாங்க. நான் குருஜி கிட்ட போயிட்டு இருக்கேன், அப்பத்துல இருந்து தான் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியுதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. குருஜியா, எந்த குருஜி அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்களுமே வித்யா போய் பார்த்த குருஜியை பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு விஜய காட்டுறாங்க. ஆக்சுவலா விஜய் தண்ணி வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்து பார்க்கும்போது இவங்க இறந்து போயிருக்காங்க. யார் இவங்களை கொலை பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்க வருது. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இது எல்லாம் விஜய்க்கு கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறது. பக்கத்துல விஜயோட தம்பி இருக்காருல, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ படுன்ற மாதிரி இவரும் தம்பி கிட்ட சொல்றாரு. அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தம்பிக்கு புரியுது. வித்யா எந்த குருஜியை பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரியுது இல்ல, அதனால அந்த குருஜியை பார்த்து விசாரிக்கிறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. அவர் முதல்ல பஜனை எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே உங்களுக்கு வித்யாவை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா தெரியுமே, சமீப காலமா தான் வந்தா, ஆனா ரொம்ப பொறுப்பா இருப்பான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு.
அவ கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரிலாம் குருஜி அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. வித்யா வாட்டி வந்தாங்கல்ல, அப்ப நடந்த விஷயத்தெல்லாம் அசிஸ்டன்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வித்யா வரும்போது கொஞ்சம் சந்தேக கண்ணோட தான் வந்திருப்பாங்க. நிறைய இவர்கிட்ட எதிர்கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. இவர் எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருப்பாரு. அந்த பதில் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க சமாதானத்துக்கு வந்திருப்பாங்க. இவர் சொல்ற மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துக்கு அடிக்கடி இவங்க வர ஆரம்பிச்சிருப்பாங்க. போக போக இந்த இடத்துல நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க சர்வீஸ் பண்ண மாதிரியும் நமக்கு கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை யாரு கொன்னாங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் இந்த குருஜி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வராரு. இந்த குருஜியை கூட முழுசா நம்ப முடியாது, இவர் மேலேயும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சரி, சர்வேஷ கண்டுபிடிச்சிங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம் சார், இன்னும் எங்க பதுங்கி இருக்கான்றத கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. ஏற்கனவே வித்யாவை கொலை செஞ்சிருவான்ற மாதிரி ஒரு ரவுடி மிரட்டி இருக்கான். சர்வேஷ் சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சர்வேஷ் அந்த ரவுடி கிட்ட பேசி இருக்கான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அந்த ரவுடியை தூக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த ரவுடியை தூக்கிடுறாங்க. அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. வித்யாவை நீ தானே கொன்ன, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், சர்வேஷ் சொல்லி ஒரு வாட்டி மிரட்டின சார், கேஸை வாபஸ் வாங்க சொல்லி. அதுக்கப்புறம் நான் கொலைலாம் பண்ணல சார், மிரட்டுற அளவுக்கு தான் சார் நான் ஒர்த்து, கொலை பண்ற அளவுக்குலாம் நான் ஒர்த் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இப்ப விஜய நமக்கு காட்டுறாங்க. விஜய் இருக்கார்ல, வித்யா கூட சேர்ந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாம் சோகமா பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. எதர்ச்சியா தான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இவர் இருக்கார்ல, உங்களுக்கு தானே அந்த அசால்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்கறாரு. அதை கேட்டோன்னே இவங்க முகமே மாறிடுது. இதுக்கப்புறம் நீயே என் கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நான் அப்படிலாம் கண்டிப்பா பண்ண மாட்டேங்க. அது நடந்ததுக்கு அப்புறமும் போல்டா வெளியே வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்கல்ல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. வித்யா இறந்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஒரு லாயர் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா வித்யா இருக்காங்கல்ல, ஒருத்தங்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க போல. அந்த கேஸ் டீட்டெயிலை பத்தி தான் இந்த லாயர் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா வித்யாக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கும், ஜாயின் பண்றதுக்காக வராங்க. ஆனா இந்த அசால்ட் நடந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த இடத்துல வேலை தர மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க சோனல்னு ஒரு லேடி முக்கியமான பொறுப்புல இருப்பாங்க. அவங்க தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. எதுக்காக எனக்கு வேலை தர மாட்டீங்க? இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த இடத்துல ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன், இல்ல ஏன் தப்பு என்ன இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சாரி, அதெல்லாம் எங்களால சொல்ல முடியாது, உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்றாங்க. இதுல வித்யா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணுவேன்ற மாதிரி கேஸை ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதாவது கம்பெனிக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணிருப்பாங்க. கம்பெனி ஒரு ஸ்டேஜ்ல நாங்க பண்ணது தப்புன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. நாங்க சோனலை வேலையை விட்டு தூக்குறோன்ற மாதிரி தூக்கவும் செஞ்சிருப்பாங்க. வித்யாக்கு அதே ஆபீஸ்ல வேலையும் போட்டு தந்திருப்பாங்க. வேலை கிடைச்சதுக்கான காப்பி இப்பதான் வித்யா பேர்ல வந்திருக்கு. ஆனா அதுக்குள்ள வித்யா இறந்து போயிடுறாங்க. சோனலுக்கு இவங்களால தானே வேலை போச்சு, அதனால சோனல் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இந்த லேடி சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, சோனலை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. நீங்க ஏதாவது பண்ணீங்களான்னு கேக்குறாரு. நான் எதுக்கு சார் பண்ண போறேன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க வேலைக்கு சேர்த்துக்கணும் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா மேல் இடத்துல சேர்க்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சேர்த்துக்க மாட்டேன்ற மாதிரி இவங்க அனுப்பி விட்டுருப்பாங்க. ஆனா பிரச்சனை வந்தோன்னா கம்பெனி பேக் அடிச்சிருவாங்க. இவங்களை வேலையை விட்டு தூக்குறோம், நீங்க வேலைக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் அவன் மேல எந்த ஒரு கோபமும் கிடையாது சார். இந்த வேலை இல்லைன்னா வேற ஒரு வேலை, எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. சரி, இந்த நாள் நைட்டு எங்க இருந்தீங்கன்னு கேட்கறாரு. இவங்களுமே இருந்த இடத்த பத்தி சொல்றாங்க. சரி போங்கன்னு அனுப்பி விடுறாரு. அதை கிராஸ் செக் பண்ணுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாரு. அசிஸ்டன்ட் இப்பதான் வேற ஒரு தகவல் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா ஃபேஸ்புக்ல நம்பர் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுல அவங்க வேற ஒரு நம்பரை கொடுத்திருக்காங்க. அதாவது வித்யா கிட்ட மொத்தமா 2 போன் இருந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு போனோட ரெக்கார்டை மட்டும் தான் நம்ம எடுத்து பார்த்திருக்கோம், பெருசா எதுவுமே கிடைக்கல. நான் 2வது நம்பரோட ரெக்கார்டையும் எடுத்து பாக்குறேன் சார், கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி சலோனியும் அந்த ஃபேமிலியும் நமக்கு காட்டுறாங்க. பணக்கார சீடர்கள் நிறைய காசு தருவாங்கல்ல, அந்த மாதிரி மூர்த்தின்னு ஒரு பணக்காரர் நிறைய காசை தரதுக்காக வராரு. குருஜியும் கையை நீட்டி காசை வாங்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள சலோனி ஃபேமிலி இருக்காங்கல்ல, எங்க கிட்ட தாங்கன்ற மாதிரி காசை வாங்கிக்கிறாங்க. குருஜியால எதுவுமே பண்ண முடியல. இந்த ஃபேமிலி இதுக்கப்புறம் குருஜிக்கு நாங்க தான் எல்லாமே, எங்க கிட்டயே தாங்கன்ற மாதிரிலாம் அந்த சீடர் கிட்ட சொல்றாங்க. சீடரும் சரின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் அந்த நம்பர் மூலியமா சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அவங்க கடைசியா மூர்த்தின்ற ஒரு நபரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. அவர் வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்பியிருக்காங்க. அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேனா இருப்பாரு. அவர் வீட்டுக்கு எதுக்காக இந்த பொண்ணு போனா, அவரை ஸ்டேஷனுக்கு வர வைங்க, பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப மூர்த்திக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. மூர்த்தியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் சீடரா நிறைய காசு அந்த குருஜிக்கு தந்திருப்பாரு. இன்ஸ்பெக்டரா இந்த பொண்ணை தெரியுதான்ற மாதிரி வித்யாவோட போட்டோவை காட்டுறாரு. நல்லா தெரியுது, அன்னைக்கு நைட்டு இன்டர்வியூக்காக என்னோட வீட்டுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. டாக்குமெண்ட் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க.
இவருக்குமே உங்களோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும், நீ நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. சரி நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த ஆளை பத்தி ஃபுல் டீடைலா கலெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாரு. அப்படி கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இவருக்கு கில்லாடின்றது தெரிய வருது. அதாவது நிறைய இளம் பெண்கள் கிட்ட எல்லாம் இவர் கான்டாக்ட் வச்சிருக்காரு. இதை தாண்டி சலோனின்னு ஒருத்தங்க கிட்ட கான்டாக்ட் வச்சிருக்காரு. அந்த சலோனியை பொறுத்த வரைக்கும் விலை மதுவா இருப்பாங்க, விலை மதுவா சப்ளை பண்றவங்களா இருப்பாங்க. உங்க கால் டீடைல் எல்லாம் பார்க்கும்போது பேசிட்டு அனுப்புற ஆள் மாதிரி தெரியல, தப்பா நடந்துகிட்டு அனுப்புற ஆள் மாதிரி தெரியுது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு. இப்ப இவருக்குமே பயம் வந்துருது. இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சலோனி தான் அந்த பொண்ணை அனுப்பி வச்சா, இந்த மாதிரி இளம் பெண்கள் கூட எல்லாம் நான் ஒன்னா இருப்பேன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் ஓகேன்ற மாதிரி அவங்க தொடையில கைய வைக்கிறாரு. என்ன தொடையில கைய வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி வித்யா பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. சலோனி சொல்லி தானே அனுப்புனா அப்படின்ற மாதிரி இவரும் கிஸ் பண்றதுக்காக வராது. சலோனி இதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்ல, முதல்ல என் மேல இருந்து கையை எடுங்க, நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வம்பு பண்றாங்க. என்ன ஓவரா பண்றன்ற மாதிரி இவர் கட்டி பிடிக்கிறதுக்காக வராரு. இவ தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பியிருப்பா, இதுதான் நடந்ததுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணை நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, சலோனி தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு தெரியாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பொண்ணு வெளியே போய் சொல்லிட்டா பிரச்சனைன்றதுக்காக அந்த பொண்ணோட கதையா சலோனியும் டீமும் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. சலோனியை முதல்ல அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. சலோனியும் டீமும் எங்க இருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியும் போல, இப்ப அந்த இடத்துல அமுக்கிறதுக்காக வராங்க. அதை ஒரு பொண்ணு கவனிச்சிடுறா. இப்ப வேகமா டீம் கிட்ட இந்த தகவலை சொல்றா. இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, பின்வாசல் வழியா இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டரும் டீமும் உள்ள நுழையிறாங்க. இவங்க நுழையும் போது அந்த இடத்துல யாரையும் காணோம், எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. அங்க கிடைக்கிற பொருள்லாம் பாக்குறாங்க. அங்க ஒரு லேப்டாப் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த லேப்டாப்ல இருக்க வீடியோலாம் செக் பண்றாங்க. செக் பண்ணவங்க ஷாக் ஆயிடுறாங்க. குருஜியை ஏமாத்தி அவங்க ஒரு வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோலாம் அதுல இருக்கு. குருஜியை ஏமாத்தி வீடியோ எடுத்திருக்காங்க, குருஜியை கைக்குள்ள போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப குருஜி கிட்ட அந்த வீடியோவை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. குருஜியும் நடந்த விஷயத்த சொல்றாரு. சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வர சொன்னாங்க, நான் வீட்டுல சாப்பிட்டேன், மயக்கமாயிட்டேன், அதுக்கப்புறம் ஏமாத்தி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. என் சீடர்கள் கிட்ட நான் பெருசா காசே வாங்க மாட்டேன், ஆனா இப்ப சீடர்களே எனக்கு நிறைய காசுலாம் தராங்க, அந்த காசை நேரடியா அவங்க தான் வாங்கிக்கிறாங்க. சீடர்கள் மூலியமா ஏதோ தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது, என்னால எதுவுமே பண்ண முடியல, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் குருஜி கேக்குறாரு. கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். திரும்பி அந்த சலோனியும் டீமும் இந்த இடத்துக்கு வந்தா இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த குருஜியும் ஏத்துக்கிறாரு. இப்ப விஜய்ன்ற பையனை நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பதட்டமா ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறான். அந்த வீட்டுக்குள்ள நிறைய கேமரா, நிறைய மெமரி கார்டுலாம் வச்சிருக்கான். ஏதோ ஒரு வீடியோ இவங்க கிட்ட இருக்கு போல, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறான். இவனை யாரோ கண்காணிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த விஜய் இருக்கான்ல, இப்ப பதட்டமா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா 2 பேர் இவனை மடக்கின மாதிரி நிக்கிறாங்க. இவனை இங்க இருந்து தூக்கிடுறாங்க. தூக்குனது யாரு என்னன்னு தெரியல. இப்பதான் அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது வித்யா இருக்காங்கல்ல, விஜய்னு ஒரு பையன் கூட பேசி பழகி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி அவங்க இறந்து போன சமயம் அந்த இடத்துல இவனோட லொகேஷனும் காட்டுது. இவன் அந்த இடத்துல வந்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அப்ப இந்த பையனை பத்தி நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. விஜய் தானே பைக்ல கூட்டு வந்தான், அதே மாதிரி விஜய் தண்ணி வாங்கிட்டு வந்து பார்த்திருப்பான், அதனால தான் டவர் அந்த மாதிரி காட்டுது. இப்ப இவங்களுமே விஜயோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. விஜயோட தம்பி தான் கதவை திறக்கிறாரு. விஜய் வெளியூருக்கு போயிருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாரு. வித்யான்ற பொண்ணை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்படிலாம் எந்த பொண்ணை பத்தியும் என்கிட்ட சொன்னது இல்ல சார், அவனோட ப்ரொஃபஷனை போட்டோகிராஃபி எடுக்கிறது, அது விஷயமா தான் வெளியூருக்கு போறதா என்கிட்ட சொன்னான். ஆனா கடைசி கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப பதட்டமா இருந்தான். என்ன விஷயம் நான் கேட்டு கூட பார்த்தேன், என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே கேட்டுக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. இவங்களுமே வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த பையன் தான் இறந்து போயிருக்கான். சரி, அந்த விஜய் யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு தகவலை கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த சலோனி தான் இருக்கா, அந்த சலோனியை கண்டுபிடிச்சாதான் கேஸ்ல திருப்பம் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. எப்படியாவது ட்ராப் வச்சு அவளை பிடிக்கணும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டோ நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அசிஸ்டன்ட் இருக்காருல, வில்லங்கமான ஏரியால ஒரு பிசினஸ் மேன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் வேற ஒருத்தர் கவனிச்சிருக்காரு. கவனிச்சவரு பக்கத்துல கூப்பிட்டு பேசுறாரு. என்ன சார் வேணும், என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணு வேணும், கிடைக்குமான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அது ஒரு ரிச்சான பொண்ணு தான் வேணும்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி கைவசம் ஒரு மேடம் இருக்காங்க, அந்த மேடம் கிட்ட பேசி பாக்குறேன்ற மாதிரி இவரும் போன் மூலியமா பேசுறாரு. சரி வாங்க சார், மேடம் கூட்டு வர சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட்டும் அவர் கூட ஏறி கிளம்புறாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு தான் இவரை கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல சலோனி இருந்தா அமைக்கிறலான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. பார்த்தா சலோனி தான் இந்த இடத்துல இருக்காங்க. சலோனிக்கு இவர் போலீஸ்னு தெரியல, அதனால சகஜமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, இவரோட ஆட்களுக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப ஆட்கள் மொத்தமா இந்த இடத்துல சுத்து போட்டுறாங்க.
இவருமே சலோனியா அமைக்கிறாரு. இப்ப சலோனியா அமைதியா கூட வராங்க. நீ சொல்லிதான் வித்யா மூர்த்தியை பாக்குறதுக்காக போயிருக்கா, வித்யாவை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்க, வித்யாவை நீ தானே கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் நான் கொலைலாம் பண்ணல, ஆனா நான் பண்ண விஷயத்த சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வித்யா ஆசிரமத்துக்கு வந்தா பாத்தீங்களா, ஆசிரமத்துல வச்சு இவங்க பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவ வேலைக்கு ட்ரை பண்றான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றவரை போய் பாருன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி இவங்க முன்கூட்டியே சொல்ல மாட்டாங்க. போற இடத்துல அங்க இருக்க நபரு கையெல்லாம் வைப்பாரு. சில பொண்ணுங்க எதுவுமே சொல்லாம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு காசு கிடைக்கணும்ன்றதுக்காக அப்படி பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இவ பண்ணிப்பான்னு நினைச்சேன், ஆனா சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வித்யா கூட ஒரு பையன் பழகினா பாத்தீங்களா விஜய்ன்ட்டு, அந்த விஜயன் இவங்களோட ஆளா தான் இருப்பான். விஜய் கிட்ட இவங்க தான் பழக சொல்லவே செஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலா வித்யா அந்த பெரியவர் கூட ஒன்னா இருந்துட்டா அந்த வீடியோ எடுக்கிறது தான் விஜயோட வேலையா இருக்கும். ஜன்னல் வழியா கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா ஒரு வாட்டி ஒன்னா இருக்கிறத வீடியோ எடுத்துட்டா அதை வச்சு யார்கிட்டனாலும் அனுப்பலாம்ல, அதுதான் இவங்க பிளானா இருக்கும். அதை தான் இவங்க ரெகுலராகவே பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. அந்த வித்யா உங்க டிராப்ல மாட்டல, வித்யா உங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட போறான்ற மாதிரி நீங்க பயந்துருக்கீங்க, அதனால தான் அவ கதையை முடிச்சிருக்கீங்க, கரெக்ட் தானேன்னு கேட்கறாரு. சார் சத்தியமா நான் வித்யாவை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க நாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாங்கன்னா யாரெல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த பண்றீங்க, உனக்கு மேல யாரோ இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னா காலம் முழுக்க நீ ஜெயில தான் இருப்பன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இவங்களுக்கு மேல யார் இருக்கான்றதை இவங்க சொல்லிடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இந்த குருஜி தான். குருஜியை சலோனியை பார்த்து பயந்தாரு, அப்புறம் எப்படி மேலன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் தெளிவா புரிய வைக்கிறேன். ஆக்சுவலா குருஜி ஸ்டார்டிங்ல இருந்து சலோனி பண்ண விஷயத்தை தான் பண்ணிட்டு இருப்பாரு. சலோனி அவருக்கு வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. இந்த குருஜியே நம்ம மிரட்டினா என்னன்ற மாதிரி சலோனி யோசிச்சிருப்பாங்க. சலோனி ஃபேக்கா ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணி ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. அப்படிதான் குருஜி வீடியோவை எடுத்துருவாங்க. இந்த வீடியோ வெளியே வந்தா இவரோட பேரே டேமேஜ் ஆயிடும்ல, இவர் நினைச்சு எதையும் பண்ண முடியாது. சோ அந்த வீடியோ வச்சுதான் இவங்க குருஜியை மிரட்டுவாங்க. குருஜி பண்ணிட்டு இருந்ததுல இவங்க காசு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல குருஜி இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு, நல்ல ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்காரு. கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர் பலார்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இதனால குருஜி இருக்கார்ல, ஆமா சார் இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டாரு. குருஜி வித்யா கிட்ட என்ன பேசினாரு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இந்த வித்யா இருக்காங்கல்ல, குருஜியை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குருஜி இருக்கார்ல, சலோனி என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி பண்ணு, அவங்க உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதனால தான் சலோனி சொல்றதை இவங்க கேட்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. மூர்த்தி கிட்ட இருந்து வித்யா வெளியே வந்தாங்கல்ல, யாருக்கோ கால் பண்ணி பேசலாம் செஞ்சிருப்பாங்க. இவ யார்கிட்டயாவது சொல்லிட்டா பிரச்சனைன்ற மாதிரி குருஜி யோசிச்சிருப்பாரு. குருஜி பக்கத்துல தான் இருப்பாரு. குருஜியும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி கார் மூலியமா தூக்கிடலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா வித்யா இருக்காங்கல்ல, காரை பார்த்தோன்னா தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து விஜய் காப்பாத்துற மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா விஜயுமே இவங்களோட ஆள் தான். விஜய் ஒரு இடத்துல நிறுத்திடுறேன் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. தண்ணி வாங்குறதுக்காக போனாரு பாத்தீங்களா, அது இவங்களுக்கு தந்த கேப்பா தான் இருக்கும். இவங்களுமே அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு போயிடலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க வரும்போதே வித்யா இறந்து போயிருப்பா. இதை பார்த்து இவங்களுக்கு பயம் வந்திருக்கும். இவங்க சட்டுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி குருஜி சொல்றாரு. நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, பொய் சொல்லாதீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கொலை பண்ணா நான் ஏத்துப்பேன், இவ்வளவு ஏத்துக்கிட்டேன், நானு இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டேனா, உண்மையா நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. மூர்த்தி வீட்டுல இருந்து வெளியே வந்தோன்னா யாருக்கோ கால் பண்ணதா குருஜி சொன்னார்ல, அது யாருக்கு கால் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. வீட்டு நம்பருக்கு தான், அதாவது லேண்ட்லைன் நம்பருக்கு தான் கால் பண்ணிருக்கான்றது தெரிய வருது. சோ வீட்டுக்கிட்ட தான் இந்த தகவலை சொல்லியிருக்கா. அப்ப வீட்டை சேர்ந்து யாராவது இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. சரி வீட்டுல இருக்கவங்கள லாக் பண்ணி விசாரிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்க பொண்ணால உங்க குடும்ப பேரு டேமேஜ் ஆகுறதா நீங்க நினைக்கிறீங்க, அதனால உங்க பொண்ணை நீங்களே கொன்றிருக்கீங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் பிளேம் பண்றாரு. ஆமா சார் நான் தான் கொன்னன்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க இருக்காங்கல்ல, கால் பண்ணி அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவர் நல்லவர் இல்லப்பா, அவர் தான் இந்த மாதிரி வேலையை என்ன பண்ண வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் புலம்புற மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த அப்பா குருஜியோட பெரிய டிவோட்டியா இருப்பாரு. அவரை பத்தி தப்பு சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவர் இருக்கிற இடத்த பத்தி சொன்னா நான் வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பி போனேன், தனியா நின்னுட்டு இருந்தது தெரிய வந்தது, அதனால தான் கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இவர் போய் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா போனை எடுத்ததே நான் தான், அவ பேசின எல்லாத்தையும் கேட்டேன், குருஜியை பத்தி தப்பு சொன்னோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் தான் கொன்னன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க ரெண்டு பேருமே கொல்லல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கழுத்தை நெரிச்சுதான் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் வாங்கியிருப்பாரு. உங்க ரெண்டு பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் ஆகல, ஆனா உங்க குடும்பத்துல வேற ஒருத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க இருக்க தங்கச்சியை பாக்குறாரு. தங்கச்சி நான் தான் பண்ணேன்னு ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா தங்கச்சியை காப்பாத்த பேரண்ட்ஸ் தான் போய் சொல்லியிருக்காங்க. இப்ப தங்கச்சி தான் கொன்னாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் கேக்குறாங்க. சின்ன வயசுல அக்காவை தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா 6 மாசமா அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் அக்கா மேல தப்பு இல்ல, வேற ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்டான், இவ டிஃபெண்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்கு தான் அனுப்புனா. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை வச்சே என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இவ பக்கத்துல போகாதீங்கப்பா, நமக்கு எதிராக கம்ப்ளைண்ட் தந்துருவான்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தந்தது. இதெல்லாம் தாண்டியே என்னோட அக்காக்கு சப்போர்ட்டிவா இருந்தேன். என்னோட அக்காக்கு அந்த குருவை பத்தி சொன்னேன். குருஜி கிட்ட போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னான். ஆனா திடீர்னு அன்னைக்கு நைட்டு கால் பண்ணா, குருஜி ரொம்ப கெட்டவரு, இந்த மாதிரிலாம் பொண்ணுங்களை வச்சு தப்பு பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் சொன்னான். குருஜியை பத்தி சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியல. என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல, அவளை போய் நம்மளே காலி பண்ணோன்ற மாதிரி அந்த இடத்துல போய் காலி பண்ணு அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பா. பேரண்ட்ஸ் இவளை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பொய்லாம் சொல்லியிருப்பாங்க. குருஜி மேல வச்சிருக்க மரியாதையினால உன்னோட அக்கான் கூட பார்க்காம கொலை பண்ணிருக்க அப்படிதானு கேக்குறாரு. அப்படிதான்ற மாதிரி பிரியாவும் சொல்றா. ஆனா உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா, உன் அக்கா அந்த குருஜியை பத்தி சொன்ன எல்லாமே உண்மைதான். அந்த குருஜி கேவலமான ஃப்ராடு தான். அந்த ஃப்ராடை நம்பி சொந்த அக்கான் கூட பார்க்காம கொலை பண்ணிருக்க, இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. எது குருஜி ஃப்ராடான்ற மாதிரி இந்த பிரியாவும் ஷாக்க வராங்க. வாழைப்பழம் மாதிரி நல்லா பேசுவானே அவன் ஃப்ராடான்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பொண்ணு செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்குது. அதே சமயம் குருஜிக்கும் அந்த சலோனிக்கும் தண்டனை கிடைக்குது. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.